அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நல்லவங்களாகவே இருக்கக்கூடாது. நாம் ஏன் நல்லவங்களாக இருக்கோம்? நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் நாம் ஏமாளியாக இருக்கோமோ, எல்லோரும் நம்ம கேலி பண்ணுறாங்களோ அப்படின்னு சில பேருக்கு தோன்றும். அதாவது நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு தோன்றும். அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த தங்கத்தை தண்ணியில் எவ்வளோ நாள் போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். கருக்காது, வெளுக்காது, சாயம் போகாது. சங்கு சுட்டாலும் அதே வெள்ளை நிறத்தோடு தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க நல்லவங்களும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவங்க குணத்தை மாற்றிக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்க தங்களோட உண்மையான குணத்தையும் உண்மையான எண்ணங்களையும் கடைசி வரைக்கும் பின்பற்ற முடியும். அதனால் அவங்க எதுவும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம கொள்கையிலிருந்து எண்ணங்களிலிருந்து நாம் மாறவே கூடாது. இந்த மனித பிறவி ஒரு அற்புதமான பிறவி. இந்த பிறவியில் 4 பேருக்கு நல்லதை நாம் செய்யணும், நல்லதை சொல்லணும். நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் தப்பாக பேசுகிறவங்களும் தப்பாக புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் திருத்த முடியாது. அதுக்காக நம்ம கொள்கையை மாற்றிக்கக்கூடாது. ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறதுக்காக நாம் நம்மளோட செயல்பாடுகளை நிறுத்திடக்கூடாது. நம்ம எதிர்பார்த்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உதவியை நாம் செய்யணுங்க. அதுதாங்க மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பை தரும். அவங்க வாழ்ந்த பிறகும் அவங்கள பற்றி பேசுகிறது அவங்களோட நல்ல செயல்கள் தான். நன்றி.